அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், 2020ஆம் ஆண்டு நடந்த கல்வி பொது தராதார சாதாரண பரீட்சையினுடைய விஞ்ஞான பாட பேப்பர் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். இது எப்படின்னு சொன்னால், மிச்சம் தெளிவாக மிச்சம் விளக்கமாக இந்த பேப்பரை ஆராய போகிறோம். அதாவது ஒரு கேள்வி செஞ்சால் அது சம்பந்தமாக எந்த கேள்வி வந்தாலும் செய்ய இயலுமான அளவுக்கு நாங்கள் அதை தெளிவாக பார்க்க போகிறோம். ஒரு கேள்விக்கும் நீண்ட நேரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்துக்கொள்ளணும். இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பிரச்சனை இல்லை. அடுத்தது கொஞ்சம் கேள்விகள் தான் நாங்கள் ஒரு கிளாஸ்லையும் பார்த்துக்கொள்ள போகிறோம். ஆனால் தெளிவாக பார்க்க போகிறோம் என்றதை சொல்லிக் கொள்ளணும். அதுதான் பாஸ் பேப்பர் படிக்கிற முறை. கேள்விகளுக்கு விட சொல்கிறது பாஸ் பேப்பர் படிக்கிற முறை இல்லை. முதலாவது நீங்கள் எல்லாரும் என்ன செஞ்சு கொள்ளணும்னு சொன்னால், 2020ஆம் ஆண்டு பேப்பர் எடுத்து ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு 10 கேள்விகளை செஞ்சு கொள்ளுங்க. நாங்கள் அதுக்குரிய விளக்கங்களை பார்த்துக்கொள்ள போகிறோம். சரிதானே? இப்போ முதலாவது கேள்விக்கு நாங்கள் பேசிக்கொள்வோம். முதலாவது கேள்விக்கு நாங்கள் போனோம்னு சொன்னால், முதலாவது கேள்வி உயிரியல் பகுதிகளிலிருந்து வினவப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி. உயிரின் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டு அலகு இதன் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது நாங்கள் 10ஆம் ஆண்டில் தான் படித்தோம் அப்படின்றது இல்லை. சின்ன வகுப்பிலிருந்து நாங்கள் களமென்றால் என்ன, இளையமென்றால் என்ன, அங்கமென்றால் என்ன, அங்க தொகுதி என்றால் என்ன, அங்கி என்றால் என்ன என்கிற சொற்களுக்கெல்லாம் வரைவிலக்கணங்கள் படித்து கொண்டு வந்திருக்கோம். அந்த அடிப்படையில் தான் இங்கே கேட்ட கேள்வி, ஒரு உயிரினுடைய கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டினுடைய அடிப்படை அலகு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறான். இதுக்கு எல்லாருக்கும் விட தெரியும். களம் அப்படிங்கிற விட தெரியும். விட ஒன்று தான். விட ஒன்று அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். விட ஒன்று. சரி, இப்போ எங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்றால், அடிப்படையில் எல்லா அங்கிகளும் அடிப்படையில் தொடங்கும். அடிப்படையினுடைய கட்டமைப்பு தான் களம் என்றால், அடிப்படையினுடைய கட்டமைப்பு களம் என்றால், இந்த களங்கள் சேர்ற நேரம் என்ன உருவாகும் அப்படின்னு பார்த்தால், களங்கள் எல்லாம் சேர்ந்து பல களங்கள் சேர்ந்து இழையங்களை உருவாகும். பல களங்கள் சேர்ந்து இழையங்களை உருவாகும். இப்போ இந்த இழையங்கள் என்ன செய்யும் என்றால், ஒன்று சேரும். பல இழையங்கள் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து இளைய தொகுதிகளை உருவாக்கும் அல்லது அங்கத்தை உருவாக்கும் செல்லலாம். அங்கத்தை உருவாக்கும், ஒரு அங்கம் உருவாகும். உதாரணமாக நான் சொல்லிக்கொண்டு வாரேன். களத்துக்கு நான் உதாரணமாக சொல்லிக்கொண்டு வாரேன். இதே தசை கலை. இதே தசை கலை. இளையம் என்றால் இதே தசை இழைத்து உருவாகும். இந்த இதே தசை இழையங்கள் எல்லாம் சேர்ந்து இதயம் என்கிற ஒரு அங்கத்தை உருவாக்குது. இதயம் என்கிற ஒரு அங்கத்தை உருவாக்குது. இந்த அங்கங்கள் பல சேர்ந்து இப்படியாக இதயம், அதே போல நாடி, நாளம், இப்படியான பல அங்கங்கள் சேர்ந்து ஒரு அங்க தொகுதியை உருவாக்கும். அங்க தொகுதி என்றால் என்ன? ஒவ்வொரு உதாரணம் சொல்றேன். குருதி சுற்றோட தொகுதி. நீங்க யோசிக்கப்படா இதெல்லாம் ஒன்று வருது அப்படின்னு சொல்லி நான் ஒன்றுக்கு உதாரணம் சொல்றேன். இதே தசை களத்தை வச்சு அப்படியே உதாரணம் சொல்லி கொண்டு போறேன். விளங்குதான்? இந்த அங்க தொகுதி சேர்ந்து ஒரு அங்கியை உருவாக்க போகுது. உதாரணமாக சொல்லலாம், மனிதனை சொல்லலாம் இல்லையா? இப்படி ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன். இதய தசை களம், இதய தசை இழையத்தை உருவாக்கி இதயம் அங்கமாக உருவாக்கப்பட்டு அந்த இதயம் சுற்றோட்ட தொகுதியாக உருவாகி அதற்கு பின்னால் அது அங்கி மனிதனாக உருவாகுது. அதே போல வேறு கலங்கள் எடுக்கலாம். நரம்பு கலங்களாக இருந்தால் நரம்பு இழையங்கள் உருவாக்கப்படும். நரம்பு இழையங்கள் எங்களுடைய நரம்புகளாக உருவாகும்.
நரம்புகள் வந்து நரம்பு தொகுதிகளாக உருவாகி நரம்பு தொகுதியும் அங்கி உருவாக்குறதுக்கு இப்படி பல அங்க தொகுதிகளை சேர்ந்துதான் அங்கே, அதாவது ஒரு பல களங்கள் சேர்ந்து விளையங்கள் விளங்கிச்சா, பல களங்கள், ஒரு களம் அல்ல பல களங்கள் சேர்ந்து விளையங்களை உருவாக்க, பல விளையங்கள் சேர்ந்துதான் அங்கங்களை உருவாக்கும், அங்கங்கள் சேர்ந்துதான் அங்க தொகுதியை உருவாக்கும், பல அங்க தொகுதிகள் சேர்ந்து ஒரு அங்கி என்ன செய்ய போகுது, உருவாக்க போகுது அப்படிங்கிறத நாங்க முதல்ல விளங்கி வச்சுக்கொள்ள வேணும். சரிதானே? ஒவ்வொரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன். இப்போ பல உதாரணங்கள் இருக்கு, செல்லேலுமாக இருக்க போகுது. இதுல சம்பந்தமாக எந்த கேள்வி வந்தாலும் எங்களுக்கு செய்ய தெரிஞ்சு இருக்க வேணும். சரிதானே? இப்ப நாங்க ரெண்டாவது கேள்வியை பார்த்துக்கொள்வோம். ரெண்டாவது கேள்வி இரசாயன பகுதியிலிருந்து வினவப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்குது. ரெண்டாவது கேள்வி வந்து இரசாயன பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட கேள்வி. ஒன்றை ஒன்று கவரும் உப அணு துணிக்கை சோடி யாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஒன்றை ஒன்று கவரக்கூடிய உப அணு துணிக்கை. இந்த கேள்வியை செய்யறதுக்கு முன்னே எங்களுக்கு தேவை உப அணு துணிக்கைகள் என்றால் என்ன? உப அணு துணிக்கை உப அணு துணிக்கை என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் அணுக்களால தான் உருவாயிருக்கு. அணு என்கிற ஒரு விஷயம், ஆட்டம் என்கிற விஷயத்தால உருவாயிருக்கு. இந்த அணுக்களை விஞ்ஞானிகள் உள்ளுக்கு போய் பார்க்குற நேரம், அதாவது அணுக்களை பிரித்து பார்க்குற நேரம் இங்கே உப அணு துணிக்கைகள் இருந்ததாம். அணுக்களுக்குள்ளால உப அணு துணிக்கைகள் இருந்தது. அதாவது ஒரு அணு எடுத்தார்கள், ஒரு அணு எடுத்து அதை உள்ளுக்கு போய் பார்த்தால் உப அணு துணிக்கைகள் இருந்தது. இந்த உப அணு துணிக்கைகள் எப்படி அமைஞ்சாதாம் என்றால், உதாரணமாக நாம் ஒரு அணுவை குறிப்பிடுவோம். இது அணுவினுடைய ஒரு கருவு எடுத்தால் இதை சுத்தி இப்படியாக சக்தி மட்டங்களும் இருந்தார். இதுதான் ஒரு அணுவாக இருக்கு. இந்த அணுவுல இந்த கருவுல நேரேற்றம் கொண்ட உபாணு துணிக்கைகளும் நேரேற்றத்தை கொண்ட உபாணு துணிக்கைகளும் ஏற்றமற்ற உபாணு துணிக்கைகளும் இருந்ததாம். நேர் ஏற்றத்தை கொண்ட உபாணு துணிக்கைகளும் ஏற்றம் அற்ற, நேரும் இல்லை மறையும் இல்லை, ஏற்றமற்ற உபாணு துணிக்கைகளும் இருந்ததாம். இந்த சக்தி மட்டங்கள்ல இதுகளுக்கு பேர் வந்து சக்தி மட்டங்கள்னு சொல்லுவோம். இவர்களுக்கு பேர் சக்தி மட்டம். இந்த சக்தி மட்டங்கள்ல மறையேற்றமுடைய உபாணு துணிக்கைகளும் இருந்ததாம் என்று கண்டுபிடிச்சாங்க. சரிதானே? இப்ப அது என்ன உபாணு துணிக்கைகள் அப்படின்னு சொன்னால், கருக்குள்ளால பார்த்தங்கன்னு சொன்னால் நேரேற்றம் கொண்ட புரோத்ரன் என்ற ஒரு அணு துணிக்கையும் உபாணு துணிக்கையும் நியூத்ரன் என்கிற எந்த ஏற்றமும் இல்லாத புரோத்ரன் என்ற நேரேற்ற துணிக்கையும் நியூத்ரன் எந்த ஏற்றமற்ற துணிக்கையும் இந்த சக்தி மட்டங்கள்ல இலத்திரன் என்கிற அப்படின்றால் என்ன ஏற்றம், மறையேற்ற உபாணு துணிக்கைகள் இருந்ததாம். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த கருவுல இந்த புரோத்ரனும் நியூத்ரனும் மட்டும்தானா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படி கேட்டால் இல்ல, வேற உபாணு துணிக்கைகளும் இருக்கு. ஆனால் பெரும்பாலான இடங்களை இந்த புரோத்ரனும் நியூத்ரனும் மாத்திரமே பிடிச்சிருக்காங்கன்றதால உபாணு துணிக்கைகள்ல பெரும்பாலான ஆக்களை பத்தி தான் இங்க பேசுறோம். புரோத்ரன் நேரேற்றம், நியூத்ரன் ஏற்றமே இல்லை, இலத்திரன் மறையேற்றம். இப்ப கேட்ட கேள்விக்கு வந்தால் மிக சிம்பிளான பதில். எங்கேயும் பார்த்தல் உலகத்தினுடைய நியதி ஒரு பிளஸும் ஒரு மைனஸும் தான் கவரலாம். பிளஸும் ஒரு மைனஸும் தான் கவர முடியுமே தவிர ஒரு பிளஸுமோ ஒரு மைனஸுமோ கவராது. எங்களுக்கு அது ஒரு பழமொழியை போல நாங்கள் சின்ன பருவத்திலிருந்து பாடமாக்கி இருப்போம். ஒரே ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று தள்ளும், ஒவ்வாத ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று கவரும் அப்படின்னு சொல்லி அதே விஷயம்தான். ஒத்த ஏற்றங்கள் இது ரெண்டும் ஒன்றை ஒன்று ஒருபோதும் என்ன செய்யாது, கவர மாட்டுச்சு, ஒன்றை ஒன்று தள்ள போகுது. அதே போல இது ஒத்த ஏற்றம் ஒன்றை ஒன்று தள்ளும், அதே நேரம் இது ஒவ்வாத ஏற்றம் ஒன்றை ஒன்று கவரும். இப்படி ஒரே ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று கவருமாக இருந்தால்
அங்க நோய் இருப்பதாக அர்த்தம். விளங்கிச்சா விஷயம்? ஆகவே விடைகளை நாம தெரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு மிக சிம்பிளாக இருக்க போகுது. நீரேற்றம் கொண்ட துணிக்கு என்ன? புரோத்ரனாக இருக்க போது புரோத்ரன். எதிரேற்றம் கொண்ட துணிக்கு என்ன? இலத்திரன். இது ரெண்டும் தான் கவரலாமே ஒழிய வேற புரோத்ரனும் புரோத்ரனுமோ இலத்திரனும் இலத்திரனுமோ அல்லது புரோத்ரனும் இலத்திரனுமோ புரோத்ரனும் நீத்திரனுமோ கவர்றதுக்கு இயலாது. கவரணுமாக இருந்தால் அங்க புரோத்ரனும் இலத்திரனும் இருக்க வேணும்ங்கிறத தெளிவாக நாங்க விளங்கி கொள்ள வேணும். சரிதானே? இப்ப நாங்க மூணாவது கேள்வியை பார்த்துருவோம். நாங்க மூணாவது கேள்விக்கு போனோம் என்றால் மூணாவது கேள்வி உந்தத்தினுடைய அழகு. எங்களுக்கு பௌதிகவியல் சம்பந்தமாக கேட்கிற கேள்விகள்ல வளமையாக ஒரு அழகு சம்பந்தமான ஒரு கேள்வி வளமையாக வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த முறை உந்தம் சம்பந்தமாக வந்திருக்கு. உந்தம் அப்படிங்கிறது என்னன்னு முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும். உந்தம் என்று சொன்னால் உந்தம் என்றால் ஒரு குறித்த ஒரு துணிவு இருக்கக்கூடிய ஒரு பொருள். நாங்க எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு சடப்பொருளாக இருந்தால் நிச்சயமாக அதுக்கு ஒரு துணிவு இருக்கும். தெளிவிருக்கக்கூடிய ஒரு பொருள் குறிப்பிட்ட ஒரு வேகத்தோட இயங்குதல் இருந்தால், குறிப்பிட்ட ஒரு வேகத்தோட ஏதோ ஒரு திசையில இயங்குமாக இருந்தால் குறித்த ஒரு வேகத்தோட எங்காலையாவது ஒரு திசையில இயங்குமாக இருந்தால் அந்த பொருளுக்கு உந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குறித்த ஒரு துணிவு இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு குறித்த திசையில ஒரு குறித்த வேகத்தோடு இயங்குமாக இருந்தால் அது உந்தம் இருக்குன்னு சொல்லுவோம். ஆகவே உந்தத்தை துணிவு தர வேகம் என்று சொல்லுவோம். துணிவு தர வேகம் அப்படின்னு சொல்லுவோம். உந்தத்தினுடைய திசையும் உண்மையிலேயே வேகம் எந்த திசையில இருக்கிறதோ அந்த திசையில தான் இருக்கும். வேகத்தினுடைய திசையில தான் உந்தத்தின் திசை இருக்கும். ஏனென்னு சொன்னால் உந்தம் ஒரு வேகம் ஒரு காவிக்கணியம் என்றதால அதுக்கு நிச்சயமாக ஒரு திசை இருக்கும், ஒரு பருமனும் இருக்கும். ஆகவேதான் உந்தம் வேகத்தின் திசையிலேயே இருக்கும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சு கொள்ளணும். ஆகவே எங்களுக்கு இந்த சமன்பாடு தெரிந்தால் போதும். அலகுகளை பாடமாக்கி இருக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. நாங்கள் அலகுகளை கண்டுபிடிச்சு கொள்ள இயலும். திணிவு கிலோகிராம் என்று எல்லாருக்கும் தெரியும். வேகத்தினுடைய அலகு ms-1. ஆகவே இது ரெண்டையும் பெருக்கினமாக இருந்தால் எங்களுக்கு கிடைக்க போகிறது கிலோகிராம் ms-1 ஆகும். கிலோகிராம் ms-1 ஆக இருக்க போகுது. இப்போ நாங்கள் நாலாவது கேள்வியை கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். நாலாவது கேள்வி மீண்டுமே உயிரியல் சம்பந்தமான ஒரு கேள்வி வந்து இருக்குது. நாலாவது கேள்வி மீண்டும் உயிரியல் சம்பந்தமான ஒரு கேள்வி. 3 படங்கள் தந்து 3 தசை இழையங்கள் காட்டப்பட்டிருக்குதாம். மேலுக்கு முதலாவது கேள்வியும் நாங்கள் தசைகள் சம்பந்தமாக இழையங்கள் சம்பந்தமாக படித்தோம். இங்கே இழையங்கள் ஒரு வகை சம்பந்தமாக தந்திருக்கிறாங்க. இதயத்தில் தசையை பொறுத்தவரையில் தசை இழையங்களை பொறுத்தவரை இழையங்களில் பல வகையான இழையங்கள் இருக்குது, எங்களுக்கு தெரியும். அந்த இழையங்களில் ஒரு 3 வகையான இழையங்களை தந்திருக்கிறாங்க. அது என்னென்ன இழையம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிதானே? இப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு ஏல காட்டப்பட்டிருக்கக்கூடிய இழையத்தை பொறுத்தவரையில் அதுக்கு நாங்கள் செல்ற பேர் இப்படியாக காட்டப்பட்டிருக்க இழையத்தை பொறுத்தவரையில் இது நாங்கள் சொல்றது மலமளப்பான தசை இழையம். மலமளப்பான தசை இழையம் அப்படின்னு சொல்றோம். மலமளப்பான தசை இழையம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதே போல பி என்கிறது இப்படியாக காட்டப்பட்டிருக்கும் குழாய் போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த தசை இழையத்தை பொறுத்தவரையில் வன்கூட்டு தசை இழையம் அப்படின்னு சொல்றோம். அதே போல சி என்கிற அமைப்பில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய அப்படி ஒரு அமைப்பில் கீரையெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்படி இருக்கக்கூடிய இதே தசை இழையம் சொல்லலாம். சரி, கவனிக்கணும். இந்த 3 தசை இழையம் எதென்னு கண்டுபிடிக்க கட்டிக்கிறாங்க. நான் இங்கே எழுதிட்டு விட்டுட்டேன்.
சிம்பிளாக கண்டுபிடிச்சு கொள்ள இயலும். மலமளப்பு, வன்கூடு, இதே தசைகளையும் சிம்பிளாக கண்டுபிடிச்சலாம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்றால் மலமளப்பு தசை இழையத்தை பொறுத்த வரையில இந்த இதய தசை இழையத்துக்கும் வன்கூட்டு தசை இழையத்தை விட கொஞ்சம் வித்தியாசமான இழையம். தசை இழையத்தை பொறுத்த வரையில ஒரு தசை இழையத்துல ஒரு தசை இழையத்துல ஒரு கரு தான் காணப்படும். ஒரு தசை இழையத்துல ஒரு தனி காணப்படும். ஆனா இதை பொறுத்த வரையில வன்கூட்டு தசை இழையத்துல ஒரு களத்துல பல கருக்கள் இப்படி இருக்கும். பல கருக்கள் இருக்கும் வன்கூட்டு தசை களத்துல. ஒவ்வொரு வன்கூட்டு தசை எப்படின்னு சொன்னா ஜாயின் ஆன மாதிரி இருக்கும். இப்படி ஒன்று இன்னொன்று இதோட இப்படி ஜாயிண்ட் ஆகிருக்கும். இதோட இப்படி ஒன்று ஜாயிண்ட் ஆகிருக்கலாம். இப்படி ஜாயிண்டோட இருக்கும். பல கருக்களை கொண்டதாக இருக்கும். பல கருக்கள். அதே போல இதே தசை களங்களும் ஜாயிண்டாக இருக்கும். பல கருக்களை கொண்டதாக இருக்கும். ஆனால் மலமளப்பு தசைகளையும் தனித்தனியாக இருந்து ஒரு கருக்களை கொண்டதாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதனுடைய இயக்கத்து சம்பந்தப்பட்ட விஷயம் இதே தசை இழையத்துக்கு ஓய்வு கிடையாது. இதே தசை இழையத்தை பொறுத்தவரையில ஓய்வே இல்லை. இதே தசை இழையத்தை பொறுத்தவரையில ஓய்வும் இல்லை. பட் இவருக்கு ஓய்வு இருக்கும். வன்கூட்டு தசை இழையம். அதே போல மலமளப்பு தசை இழையத்துக்கும் ஓய்வு இருக்க போகுது. அதே போல நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இது எந்த நரம்பு தொகுதிக்குரியது அப்படின்னு பார்க்கணும். சரிதானே? இப்ப இதய தசை இழைய தொகுதியை பொறுத்தவரை நாங்க என்ன நரம்பு தொகுதிக்குரியது அப்படின்றத தெரிவிச்சு கொள்ள வேணும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் இதனுடைய அமைவிடங்களை பொறுத்தவரையில இதய தசை இழையத்தை பொறுத்தவரை இந்த இதய தசை இழையம் இதயத்துல மட்டுமே தான் இருக்க போகும். இதயத்துல மட்டும் இருக்கும், வேற எங்கேயுமே இருக்காது. ஆனா வன்கூட்டு தசை இழையத்தை பொறுத்தவரையில எங்களோட வாத நாடி அதுல இருக்கலாம். அதே போல எங்களோட பிரிமன் ரகடு அதுல இருக்கலாம். அதே போல எங்களுடைய வன்கூடு, இந்த வன்கூடுகள்ல இருக்கலாம். இப்படி பல இடங்கள்ல இந்த வன்கூட்டு தசைகளையும் இருக்கலாம். மலமளப்பு தசைகளையும் உடல்ல எல்லா பகுதிகளிலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்க விளங்கி கொள்ள வேணும். சரிதானே? இதுகளை இங்க விளங்கி கொள்ள வேணும். நாங்க 5வது கேள்விக்கு பேசிக் கொள்வோம். மீண்டும் ஒரு இரசாயனவியல் சம்பந்தமான ஒரு கேள்வி. பின்வரும் மூலக்கூறுகளுக்கிடையே கூடுதலான பங்கீட்டு பிணைப்பு எண்ணிக்கை உள்ள மூலக்கூறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலாவது பங்கீட்டு வலு பிணைப்பு என்றால் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. பங்கீட்டு வலு பிணைப்பு என்றால் என்ன, அயன் பிணைப்பு என்றால் என்ன அப்படிங்கிறது தெரியாது. பிணைப்புகளை பொறுத்தவரை பல வகையான பிணைப்புகள் இருக்குது. ஆனால் உங்களோட சிலபஸை பொறுத்தவரை 2 பிணைப்புகள் சம்பந்தமாக கதைச்சிருக்கிறாங்க. ஒன்று அயன் பிணைப்பு, இன்னொன்று பங்கீட்டு வலு பிணைப்பு. அயன் பிணைப்பு அப்படின்னு சொன்னா 2 நேர அயன்களும் கற்றாயன்களும், நேர அயன்கள் அதான் கற்றாயன், கற்றாயன்களும் அண்ணயன்களும் சொல்லுவோம். கற்றாயன் அப்படின்றது நேர் அயன், நேர் அயனுக்கு கற்றாயன் சொல்லுவோம், மறை அயனுக்கு அண்ணயன் சொல்லுவோம். இந்த 2 அயன்களும் ஒன்று கவர்ந்து உருவாக்கப்படுற ஒரு பிணைப்பு தான் அயன் பிணைப்பு அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக பாருங்க, சோடியத்தை பொறுத்தவரையில இதனுடைய கருவை, இதனுடைய அணுவை நாங்கள் வரைஞ்சு கொள்ற நேரம் இது கருவன் எடுத்துக்கொள்வோம். சோடியத்தினுடைய கரு 1ஆம் சக்தி மட்டம், 2வது சக்தி மட்டம், 3வது சக்தி மட்டம், 11 இலத்திரன் என்றதால எத்தனை 3 சக்தி மட்டங்கள். கரு இதுக்கு பக்கத்துல 2 இலத்திரன், இதுல 8 இலத்திரன்களை நான் குறிக்கொள்றேன். இதுல 2 மொத்தம் 8, 10, இதுல 1. இப்ப சிம்பிளாக பாருங்க, இவர் உறுதியாக இருக்கிறாரா இல்லையா? சோடியத்தை பொறுத்தவரையில உறுதியாக இருக்கிறாரா இல்லையா? உறுதி இல்லை. ஏன் உறுதி இல்லை என்றால் எங்களுக்கு தெரியும், நாங்க சக்தி மட்டங்கள் படிக்கிற நேரம் எல் என் கே எல் எம் என்று சொல்லி படிச்சிருக்கிறோம். அதுல
கே 2 இலத்திரங்களை கொண்டிருக்கும். ஆகவே இதுல 2 இருக்கு, நிரம்பி இருக்குது. எல் 8 இலத்திரம் கொண்டிருக்கு, நிரம்பி இருக்குது. எம்மும் 8 இலத்திரனை கொண்டிருந்தால் தான் நிரம்பும். ஆனால் இங்க எத்தனை இருக்குது? 1 இருக்குது. ஆகவே இது நிரம்ப இல்லை. ஆகவே அந்த இறுதி சக்தி மட்டம் உறுதி இல்லை. அதை உறுதியாக்கணுமாக இருந்தால் இந்த ஒரு இலத்திரனை வெளியாக்கணும். இந்த வெளியாக்குறதுக்கு நாங்கள் ஒரு சக்தியை கொடுப்போம். இதைத்தான் நாங்கள் சொல்றோம் முதலாம் அயனாக்கல் சக்தி என்னும் சொல்றோம். இப்ப இவரை இந்த இலத்திரனை நாங்கள் வெளியாக்கினோம் என்றால் இங்க சோடியம் என்கிற அயன் உருவாகும். சோடியம் அயன், இவருக்கு பேர் கற்றயன். இவருக்கு பேர் கற்றயன் என்று சொல்லுவோம். சோடியத்துக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு நேர் அயன் உருவாயினாலும் அவருக்கு பேர் கற்றயன் அல்லது நேர் அயன் அல்லது நேர் அயன் என்று சொல்லுவோம். நேர் அயன். அதே போல நாங்க பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மூலகத்திற்கும் நாங்கள் எடுத்துக்கொள்றோம். மறுதா 18 வலைப்பிணைப்பு வலைப்படுத்திக்கொள்றேன். புளோரின் என்ற மூலகத்தை எடுத்துக்கொள்வோம். புளோரின் என்ற மூலகத்தை எடுத்தால் அதனுடைய அணுவை வரைந்து கொண்டால் இது கருவன்று எடுத்துக்கொள்வோம். 1 2. அதே போல இதுக்கும் 2 சக்தி மட்டம். இங்க நான் இது இலத்திரனை வரைந்து கொள்றேன். 2 இதுல 7 வரக்கூடியதாக இருக்க போகுது. 6 7. இப்ப என்ன பிரச்சனை? எங்களுக்கு அதே விஷயம்தான். கே என்ற சக்தி மட்டத்தில் 2 வரணும். ஆகவே நிரம்பி இருக்குது. எல் என்ற சக்தி மட்டத்தில் 8 வரணும். பட் நிரம்ப இல்லை. 7 தான் இருக்குது. 7 தான் இருக்குது. ஆகவே இவர் நிரம்பு ரெண்டால் என்ன செய்யணும்? ஒன்றை இவருக்கு கொடுத்து 8 ஆக்கலாம். என்ன செய்யலாம்? இவருக்கு 1 கொடுக்கலாம். ப்ளஸ் 1 கொடுத்து 8 ஆக்கி உறுதியாக்கலாம். அல்லது இவர் 7 இழந்து 0 ஆகலாம். எது எங்களுக்கு நாங்கள் 1 கொடுக்கறது லேசா 7 விளக்குறது லேசா அப்படின்னு பார்க்குற நேரம் 1 கொடுக்கறது மிச்சம் லேசான வேலையாக இருக்கிறதால 8 இலத்திரனை இவர் ஆக்குறதுக்காக என்ன செய்யணும்னால் ஒரு இலத்திரனை இவருக்கு கொடுத்து கொள்வோம். இவருக்கு ஒரு இலத்திரனை கொடுத்தால் F- ஆக இவர் மாறுவார். இவருக்கு பேர் தான் அன்னயன் என்று சொல்லுவோம். இவருக்கு பேர் தான் அன்னயன் அல்லது மறை அன்னயன் அல்லது மறை அயன் என்ற பேரை இங்க நாங்க பேசிக்கொள்ள போறோம். சரிதானே? இப்ப இவருக்கு ஒரு இலத்திரன் இங்க பாருங்க. இங்க ஒரு இலத்திரனை இழந்திருக்கார், வெளியாக்கியிருக்கார். இந்த இலத்திரனை இவர் தேவைப்பட்டிருக்கிறது, எடுத்திருக்கிறார். அப்ப இந்த இலத்திரன் சும்மா வானத்துல கொட்டுறதா இல்ல, ஒரு ஆள் கொடுத்தா தானே எடுக்கலாம். அந்த குடுக்கால் தான் இந்த கற்றயன். ஆகவே இந்த இலத்திரன் வெளியாகிச்சு. இந்த வெளியான இலத்திரன், இந்த வெளியாகின இலத்திரன் இணைக்கு வைத்து தான் ஜாயிண்ட் ஆக போகுது. இப்படி ஒரு விஷயத்தை கொடுக்கறதால அவங்க 2 பேருக்கும் இடையில ஏற்படுற இந்த அன்பு தான் இந்த பிணைப்பாக இங்கு உருவாகுது. இவர் அந்த இலத்திரன் அவர் வெளியாக்குற நேரம் அதை பெற்றுக்கொண்ட தான் அவர் சோடியாக வரப்போறார். இந்த அன்பின் காரணமாக 2 இலத்திரன்களும் இணைஞ்சி உருவாகிற பிணைப்பு தான் இந்த அயன் பிணைப்பு. இந்த அயன் பிணைப்பு ஒரு வலிமையான ஒரு பிணைப்பாக இருக்க போகுது. சரிதானே? இது அயன் பிணைப்பு. இப்ப நாங்க தேவையானதை வெளிக்கொள்ளணும். இப்ப நாங்க பங்கீட்டு வலுப்பிணைப்பு சம்பந்தமாக பார்க்க போறோம். எழுத வேண்டிய பிள்ளைகள் பவுஸ் பண்ணி எழுதிக்கொள்ளணும். நாங்கள் இப்போ பங்கீட்டு வலுப்பிணைப்பு சம்பந்தமாக பார்க்குறோம். பங்கீட்டு வலுப்பிணைப்பு அப்படின்னு சொன்னா இப்படி இழந்து ஒரு ஆள் பெற்றுக்கொண்டு அவங்க உருவாக்க மாட்டாங்க. 2 பேரும் ஒரு கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்து என்னைட்டை உனக்கு தாரன் உணவுட்டை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒத்துமையான ஒரு நிகழ்வுல உருவாகிற பிணைப்பு தான் இந்த பங்கீட்டு வலுப்பிணைப்பு. நான் அதை வரைஞ்சி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க. இப்ப ஆக்சிஜனை பொறுத்தவரையில இதுல இந்த ஆக்சிஜன் மூலக்கூறு சக்தி மட்டத்தை வரைஞ்சோம்னு சொன்னால், அணுவை வரைஞ்சோம்னால் இது கரு, இதை சுற்றி 2 சக்தி மட்டம், மொத்தம் 8 இலத்திரன்கள். இதுல 2, இதுல 6 நான் குறிக்கொள்றேன். 2 4 6
அப்ப இவருக்கு 6ன்னு சொன்னா இன்னும் 2 பேர், இன்னும் 2 தேவை. அதுக்கு 2 எங்க பெற்றுக்கொள்றது ஒருத்தரும் இல்லை. அதனால பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஆக்சிஜனை கண்டாரனால் என்ன செய்வார் என்றால், ஏதாவது ஒன்று வரலாம், கார்பனோட பிணையலாம், ஆக்சிஜனோட பிணையலாம், எந்த அணுவோடையும் பிணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஆக்சிஜன் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு ஆக்சிஜன் பக்கத்தில் இருப்பார். இவர் கருவை பொறுத்தவரை எப்படி இருக்கும்? இவருக்கும் 2 சக்தி மட்டம் இருக்க போதும். அந்த 2 சக்தி மட்டத்தில் அதே மாதிரி இங்கால 2, இதில் 2, இதில் 2, இதில் 2, மொத்தம் 6. அப்போ இவருக்கு மட்டும் இருக்குது. இவருக்கும் 2 தேவை, இவருக்கும் 2 தேவை. இவங்க 2 பேரும் என்ன முடிவுக்கு வருவாங்கன்றால், நம்ம ஒன்றை இழக்கவும் தேவையில்லை, ஒன்றை பெறவும் தேவையில்லை. உனக்கிட்ட இந்த 2ஐயும் நீ எனக்கு தா, எனக்கிட்ட இந்த 2ஐயும் நான் உனக்கு தாரேன் அப்படின்னு சொன்னா இவங்க 4 பேரும் பகிர்ந்து கொள்ளுவாங்க. இவங்க 4 பேரும் பகிர்ந்து கொள்ளுவாங்க. அதாவது இவருக்கு தேவையான நேரம் இந்த 2 இங்க வைத்து கொள்ளும், அப்ப இந்த 2 வந்துடும். இவருக்கு தேவையான நேரம் இந்த 2 இங்க வரும், அப்ப இங்க வரும். ஆகவே இதிலே மட்டாகி உறுதியாகிறதன் மூலமாக உருவாகிற பிணைப்பு தான் பங்கீட்டு வலைப்பிணைப்பு. அதுக்குத்தான் நாங்கள் 2 ஆக்சிஜன் மூலக்கூறுகளுக்கு இடையில இந்த 2 இலத்திரன்கள் பங்கிடப்படுறதால இஞ்சால 2 இஞ்சால 2 பங்கிடப்படுறதால தான் இவங்க என்ன செய்யறாங்க, தேவைப்படுற நேரம் அப்படி ஓடி திடுறாங்க தானே. அதனால தான் இந்த 2 கோடு நாங்கள் என்ன செய்யறோம், போடுறோம். 2 பேரும் தேவைப்படுற நேரம் அங்கே இஞ்சால ஓடி திடுறாங்க தானே. அதனால ஓடுறதுக்கு வழி பண்ணு தானே. அதுதான் நாங்கள் என்ன செய்யறோம், கோடு போட்டு கொள்றோம். சரிதானே? இப்போ நாங்கள் கேள்வியை பேசுவோமா? இங்கே கேள்வி பேசினால், பின்வரும் மூலக்கூறுகளுக்கு கூடுதலான பங்கீட்டு வலைப்பிணைப்பு உள்ள மூலக்கூறு யாது? ஆக்சிஜனை பொறுத்தவரையில் இப்போ நான் சரி காட்டினேன். ஆக்சிஜனை பொறுத்தவரையில் 2 பேரும் பங்குறதுக்கு 2 பிணைப்பு தேவை. நைதரசனை பொறுத்தவரையில் 7 அப்படின்னு சொன்னால் 2 5 ஆகவே 3 பேர் அவர்களுக்கு இடையில பங்கிட்டு கொள்ளுவாங்க. ஆகவே 3 பேர் பங்கிட்டு கொள்ளுவாங்க. 3வது அமோனியா NH3 அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் அமோனியா. இவர்ல இதெல்லாம் ஒரே அணு, ஆனால் இதுல வேற அணு அமோனியா. ஹைதரசன் என்ன செய்யுது, எந்த அணுவும் என்ன செய்யலாம், பங்கிட்டு கொள்ள முடியும். வாய்ப்பு இருந்தால் அவருக்கு தேவையான அளவு கொடுத்தா பங்கிட்டு கொள்ளலாம். மேல் மிச்சமா கொடுத்தா, உதாரணமா 7 இருந்தால் இன்னொரு 3 கொடுக்க வேணும், 3 தான் கொடுக்க வேணும். அதுக்கு மேல கொடுத்தால் அது எடுத்துக்கொள்ள மாட்டேங்குது. அப்போ இவரில் 5 இருக்குது, இவர் 8 ஆக்கணும். எனவே 3 பேர் என்ன செய்யறாங்க, 3 ஐதரசன் பங்கிட்டு கொள்றாங்க. 3 ஐதரசன் அவரோட ஒரு இலத்திலையும் பங்கிட்டு கொள்றாங்க. ஆகவே இவர்களையும் 3 பங்கிட்டு வலைப்பிணைப்பு. கார்பனீரோடு சைட் இருக்குது. கார்பனீரோடு சைடை பொறுத்தவரையில ஆக்சிஜனுக்கு 2 தேவை, கார்பன்ல இந்த ஆக்சிஜன் 2 எடுக்குது, ஆக்சிஜன் 4, மொத்தமாக 6, 2 4. ஆகவே இது 2,4 தானே. ஆகவே இவருக்கு 4 தேவைப்பாடு இருக்குது. ஆக்சிஜன்ல இந்த 2, ஆகவே 2 பிணைப்பு, இந்த ஆக்சிஜன்ல இருந்து 2 பிணைப்பு, ஆகவே மொத்தம் 4 பன்னெண்டு வலைப்பிணைப்பை எடுத்துக்கொள்வார். இப்போ சும்மா நோமலாக பார்த்தாலே விளங்குது யாருக்கு பன்னெண்டு வலைப்பிணைப்பு கூட. இவர் 2 பங்கிட்டு கொள்றாங்க, இதனால 2 பங்கிட்டு வலைப்பிணைப்பு. இவங்க இதுல 3 பங்கிட்டு கொள்றாங்க, 3 பங்கிட்டு வலைப்பிணைப்பு. இவர் 3 பங்கிட்டு கொள்றார், இவங்க 1 பங்கிட்டு கொள்றாங்க. அதனால இன்னைக்கு இவங்க 1, இவர் 1. அப்ப இவர் மொத்தமாக நைதரசன் 3 பங்கிட்டு கொள்றார், இவங்க 1. ஆகவே 3 பங்கிட்டு வலைப்பிணைப்பு. மொத்தமாக 3 தானே, 3 பேர் 3 பங்கிட்டு வலைப்பிணைப்பு. இது ஒரே அணு பங்கிட்டு கொள்ளுது, வேற அணுக்களோட பங்கிடுறார். இங்க பார்த்தேன்னு சொன்னால் இங்கால 2, ஆகவே 2, இங்கால 2, ஆகவே இங்கால 2 பங்கிட்டு வலைப்பிணைப்பு. மொத்தமாக 4 பங்கிட்டு வலைப்பிணைப்பு இருக்குது. ஆகவே விட 4ஆவதாக வரப்போகுது. இதுவரையும் வழங்கப்படுத்தினது தெளிவாக விளங்கி இருக்கும் என நினைக்கிறோம். ஏதாவது டவுட்டுகள் வர நேரம் கமெண்ட்ல கட்டாயமாக போடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் சந்திச்சு கொள்வோம்.